ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்டின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்டின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? அது எதுக்காக வச்சிருக்காங்க? அது எப்படி வேலை செய்யுது? அதில என்னென்ன டைப்லாம் இருக்கு? அதனோட நேம் பிளேட் டீடைல் எப்படி நம்ம பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கிறது? மோட்டரோட கனெக்ஷன்ஸ் எப்படி நம்ம ப்ராப்பரா பண்ணணும்? மோட்டார் ரெகுலரா என்னென்ன மெயின்டனன்ஸ் பண்ணணும்? அப்டின்றத பத்திலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டர் அப்டின்னா என்ன? எதுக்காக நம்ம மோட்டர்ல இந்த ஸ்டார்ட்டர் யூஸ் பண்ணணும்? அதில டியூவல் ஸ்டார்ட்டர்னா என்ன? ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டர்னா என்ன? அதனோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட், அதில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சு சால்வ் பண்றது அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதனோட கன்டினியூட்டியா விஎஃப்டியை பத்தி பார்க்க போறோம். அதாவது வேரியபிள் ஃப்ரீக்வென்சி டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டைரக்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதில நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்திலேருந்து ஒரு 5 விஷயத்தில ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வென்ஸ்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்ல நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்ட்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்ட்டர்ஸ்ல இன்னைக்கு நம்ம விஎஃப்டியை பத்தி பார்க்க போறோம். ஒரு மோட்டர ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்டார்டர் இருந்தாலும், விஎஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, மோட்டரோட ஸ்டார்டர்ல என்னோட ஸ்டார்ட்டிங் கரண்ட்ட கண்ட்ரோல் பண்றத தாண்டி, மோட்டரோட ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்காக விஎஃப்டி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப விஎஃப்டி வர்றதுக்கு முன்னாடி அதனோட ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 2 மெத்தட் வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு மெக்கானிக்கல் மெத்தட், இன்னொன்னு எலக்ட்ரிக்கல் மெத்தட். மெக்கானிக்கல் மெத்தட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் அவனோட கியர் பாக்ஸ் ரேஷியோ மாத்துறது மூலமா ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட். 2வது அதனோட மோட்டார் புள்ளி சைஸ மாத்துறது மூலமாவும் ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து மெக்கானிக்கல் சைடு. இதே எலக்ட்ரிக்கல் சைடு எடுத்தீங்க அப்படின்னா, மோட்டரோட போல சேஞ்ச் பண்றது மூலமா அதனோட ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதனோட ஸ்பீட் ஃபார்முலா நமக்கு தெரியும் 120 F/P. F அப்படின்றது ஃப்ரீக்வென்சி, P அப்படின்றது போல். அந்த போல சேஞ்ச் பண்ணா ஸ்பீடு மாறும்னு நமக்கு தெரியும். அதனால போல சேஞ்ச் பண்ணி மோட்டரோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த 3 மெத்தட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, சேஞ்சஸ் அப்படின்றது பெர்மனன்ட்டா இருக்குது. ஒன்ஸ் அத மாத்திட்டோம் அப்படின்னா, அத அடிக்கடி மாத்த முடியாது. அப்படி மாத்தணும் அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல பெரிய சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ, இந்த கண்டிஷன்ல எனக்கு அடிக்கடி மோட்டார் ஸ்பீட மாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதாவது மோட்டருக்கு குடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ்ல சேஞ்சஸ் பண்றது மூலமா அதனோட ஸ்பீட் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பிளஸ் தைரிஸ்டர் செட்டப்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, நம்ம பவர் லாஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பிளஸ் நம்ம மோட்டரோட அவுட்புட் டார்க் அப்படின்றது கம்மியா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம சிங்கிள் பேஸ் எக்யூப்மென்ட்ல மட்டும் தான் இந்த கண்ட்ரோல் அப்படின்றது பண்ண முடியுது. 3 பேஸ் எக்யூப்மென்ட் முடியல. 3 பேஸ் எக்யூப்மென்ட்லயும் இதே கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு பவர் லாஸும் பெரிய அளவுக்கு நடக்கல. ஸோ நம்ம மோட்டரோட அவுட்புட் டார்க் வந்து பெட்டரா இருந்தது. ஓகே. அதனால தான் மோட்டரோட ஸ்பீட் கண்ட்ரோல்ல ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்றது பெட்டரா இருக்கு. ஓகே. விஎஃப்டி என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம்? ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ல ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல் மெத்தட் வந்து ஏன் பெட்டரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே. இப்ப இதுல ஃப்ரீக்வென்சி அப்படின்னா என்ன? இந்த ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல் பண்றதுனால ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஏன்னா இத வச்சு தான் விஎஃப்டி எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஏசி சப்ளை அப்படின்றது சைன் வேவ் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த சைன் வேவ் ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை வந்து போதோ அதை தான் வந்து ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்தியால 50 ஹெர்ட்ஸ் அப்படின்றதுனால ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள் வந்து போகும். அது வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 50 ஹெர்ட்ஸ நமக்கு தேவையான மாரி மாத்துறது மூலமா அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்றத பண்ணலாம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல 10 ஹெர்ட்ஸ் வருது. அதாவது 10 சைக்கிள் வருது. அதனால 10 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்றோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல 30 சைக்கிள் வந்து போகுது. அதனால 30 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ 10 ஹெர்ட்ஸ் அப்படின்னா மோட்டார் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாகும். 40 ஹெர்ட்ஸ் அப்படின்னா மோட்டார் ஸ்பீட் வந்து அதிகமாவும் இருக்கும். இத வச்சு நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்றது நடக்குது. ஓகே. ஓகே. இப்ப இந்த ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல் டிரைவ்க்குள்ள எப்படி நடக்குது அப்படின்றத இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம். ஒரு ரிப்பன ஒரு சின்ன ஃப்ரேம்க்குள்ள மேல கீழ ஆட்டும்போது வேவ்ஸ் கிரியேட் ஆகறத நம்ம பார்க்கலாம். அந்த ரிப்பன ஆட்டக்கூடிய ஸ்பீட அதிகப்படுத்தும்போது உள்ள உருவாகக்கூடிய அந்த வேவ்ஸோட கவுண்ட் அதிகமாகும். அதனோட ஸ்பீட வந்து நான் மீடியம் ஆக்கும்போது உள்ள உருவாகக்கூடிய அந்த வேவ்ஸோட கவுண்ட் மீடியம் ஆகும். நான் ரொம்ப கம்மியான ஸ்பீட்ல அந்த ரிப்பன ஆட்டுனேன் அப்படின்னா உள்ள உருவாகக்கூடிய அந்த வேவ்ஸ் ரொம்ப கம்மியாகவும் உருவாகிறத பார்க்கலாம். ஸோ அதே கான்செப்ட்ல தான் விஎஃப்டிலயும் ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல் அப்படின்றது நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏசி சைன் வேவ டிசியா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிசிய எவ்வளவு வேகமா ஆன் ஆஃப் பண்றோம் அப்படின்றத பொறுத்து நம்ம அவுட்புட் ஃப்ரீக்வென்சி அப்படின்றது மாறும். அவுட்புட் ஃப்ரீக்வென்சி பொறுத்து நம்மளோட மோட்டார் ஸ்பீட் அப்படின்றது மாறும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் டிசி ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்னோட அவுட்புட் ஃப்ரீக்வென்சி ரொம்ப அதிகம். அதனால என்னோட மோட்டார் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.
இதே என்ன ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்பீடு, அதாவது டிசி ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்பீடு வந்து மீடியமாக பண்ணுறதுனால என்னோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி மீடியம், என்னோட ஸ்பீடு அதாவது மோட்டரோட ஸ்பீடு வந்து மீடியமாக இருக்குது. இதே நான் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி, அதாவது 10 ஹெர்ட்ஸு, என்னோட மோட்டார் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. ஓகே, ஸோ கான்செப்ட் வைஸு இந்த மாதிரி தான் உள்ள ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அப்படின்றது நடக்கும். இதே நீங்கள் டிவைஸ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ண பார்த்தோம். ஸோ டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெக்டிஃபை சர்க்யூட் வேணும். ரெக்டிஃபை சர்க்யூட் நமக்கு தெரியும், ஏசி சப்ளையை ஒரு டயோட் வழியாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெக்டிஃபை ஆகி இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு தெரியும். அதாவது இங்கே பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும்தான் நமக்கு ரெக்டிஃபை கிடைச்சிருக்கு. நமக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம 2 டயோட் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய சைன் வேவ் அவுட்புட்டில் இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பியூர் டிசி கிடையாது. ஸோ பியூர் டிசி வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஃபில்டர் சர்க்யூட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு குவாலிட்டியான டிசி அவுட்புட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இது வந்து ரெக்டிஃபை சர்க்யூட். இதே நம்ம டிரைவ்க்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டயோட் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபேஸுக்கு. ஸோ அதை வந்து கொண்டு வந்து நம்ம ஃபில்டர் சர்க்யூட் கொடுத்துட்டு ஸோ ஒரு டயோட் சர்க்யூட்டுக்கும் தனித்தனியான ஆர்ஓபி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனோட இன்புட் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்ஓபியோட இன்புட் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபில்டர் ஆகி வெளியே வரும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபுல் வித் ரெக்டிஃபையரோட அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இவ்வளோ கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம ஹை ஸ்பீடில் ஸ்விட்சிங் அப்படின்றத பண்ணணும். ஹை ஸ்பீட் ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கு அங்கே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐஜிபிடி எடுத்திருக்கோம். ஸோ ஐஜிபிடி என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட கண்ட்ரோல் சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது எவ்வளோ வேகமாக ஆன் ஆஃப் பண்ணும் அப்படின்றதுக்கான கண்ட்ரோல் லாஜிக் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம மோட்டருக்கு வந்து ஸ்பீட் ரெஃபரன்ஸ் கொடுப்பலாங்க. ஸோ அதுதாங்க அந்த ஸ்பீட் ரெஃபரன்ஸை பொறுத்து இதனோட ஆன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டிசி அவுட்புட் கொடுக்குறோம். அதாவது நம்ம ரெக்டிஃபையர் அவுட்புட்டை கொண்டு வந்து இந்த ஐஜிபிடிக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். கொடுத்த உடனே நம்மளோட அவுட்புட் வேவ் ஃபார்ம் எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய தகுந்த மாதிரி இந்த மாதிரி பல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு தடவை ஆன் பண்ணோம் அப்படின்னா இது மேலே போகும், ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கீழே வரும். அதுக்கப்புறம் ஆன் பண்ணும்போது மேலே போகும், அதுக்கப்புறம் கீழே வரும். இது வந்து ஆன் சைக்கிள் ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க இல்லைங்க. ஸோ அதுதான் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. இந்த பல்ஸ் வந்து எவ்வளோ வித் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆனில் இருக்குன்னு அர்த்தம், எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது வந்து ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு அவுட்புட்டில் சைன் வேவ் அந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே எவ்வளோ வேகமாக ஆன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பல்ஸ் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம மோட்டர் ஸ்பீடும் கண்ட்ரோல் ஆகும். ஓகே, நம்ம தனித்தனி சர்க்யூட்டாக பார்த்தோம். ஸோ மொத்தமாக பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ரெக்டிஃபையர் சர்க்யூட்டு, ஐஜிபிடி சர்க்யூட். ஸோ இப்போ இன்புட்டில் வந்து சைன் வேவ் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரெக்டிஃபையர் அவுட்புட் வெளியே வருது. வெளில வந்து நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷன் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வச்சு மோட்டரோட ஸ்பீட் அப்படின்றது கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, இப்போ விஎஃப்டி அப்படின்னா என்ன? ஸோ விஎஃப்டிக்குள்ளே ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் ஆகுது? ஸோ ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுல ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் மெத்தட் வந்து ஏன் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ற வரைக்கும் கிளியர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம விஎஃப்டிக்கும் ஸ்டார்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஜஸ்ட் அவுட்லைனாக பார்த்துலாம். நீங்கள் ஸ்டார்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 to 8 டைம்ஸ் ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது அதனோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மூணாவது அதனோட ப்ரொடெக்ஷன் ரொம்ப கம்மியான ப்ரொடெக்ஷன். ஏன்னா எம்பிசிபி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னால ஓவர்லோட் ஷார்ட் சர்க்யூட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா கான்ட்ராக்டர்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஆன் ஆஃப் ஆகும். அதனோட மூவிங் பார்ட்ஸ் அதிகம் அப்படின்றதுனால ஸோ அங்கே மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். அதுவும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. ஏன்னா அதிகமான கரண்ட் எடுக்குது, ஃபெயிலியர் ரேட் அதிகம் அப்படின்றதுனால ஸோ அது எஃபிஷியன்சி கம்மி. இதே நம்ம டிரைவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் கரண்ட் ரொம்ப கம்மி. 1 to 1.5 டைம்ஸ் தான் ஸ்டார்டிங் கரண்ட். மோட்டரோட ஸ்பீடு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதனோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் அதிகம். ஏன்னா சிடி யூஸ் பண்ணி கரண்ட்லாம் ஆக்சுவல் கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஓவர்லோடு, அண்டர்லோடு, ஃபேஸ் ஃபெயிலியர் எர்த் பண்ணுறது மாதிரி நிறையா ப்ரொடெக்ஷன் நமக்கு டிரைவில் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா இதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இதில் வந்து மூவிங் பார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதுனால இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ்ன்றதுனால நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ விஎஃப்டி பற்றின ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ ஸ்டார்ட் இருக்கும்போது விஎஃப்டி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அதாவது விஎஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் யூஸ் பண்ணி மோட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விஎஃப்டிக்கு எப்படி கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த விஎஃப்டி எப்படி வேலை செய்யுது அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ள சர்க்யூட் எந்த மாதிரி இருக்குது, ரெக்டிஃபையர் சர்க்யூட்டு, கெப்பாசிட்டர் சர்க்யூட், இன்வெர்டர் சர்க்யூட் என்னென்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விஎஃப்டியோட பவர் கனெக்ஷன், கண்ட்ரோல் கனெக்ஷன் ரெண்டையும் பார்க்க போகிறோம். அதாவது பவர் கனெக்ஷன்ஸ் எந்தெந்த மாதிரி பண்ணணும், இப்போ கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸ் எல்லா டிரைவ்லையும் எந்த மாதிரி இருக்கும், அதாவது ஒரு டிரைவுக்கும் ஒரு மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் வைஸு எப்படி வந்து காமனாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் ஸோ அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.